சிம்மராசி பெண்கள் அஷ்டம சனியில் இருந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ கடுமையான ஒரு மன அழுத்தம்ங்கிறது குடும்பத்திலையும் இருக்கட்டும், பொருளாதாரத்துலேயும் இருக்கட்டும், வேலையிலையும் இருக்கட்டும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. தூங்கிட்டு இருந்த சிங்கம் எந்திரிச்சிருச்சுங்கிற மாதிரி இவ்வளோ நாள் தூங்கிட்டு இருந்து ஒளிஞ்சிருந்தவங்க எல்லாம் இப்போ எந்திரிச்சு முன்னேறக்கூடிய ஒரு வருடமா எப்போவுமே தப்பு பண்ணுறவங்க கை காட்டிடுவாங்க. சிம்மராசி பெண்களை உன்னால தான் அப்படின்னு ஈஸியாக கை காட்டிடுவாங்க. டீனேஜில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் க்ளோஸாக இருங்க, பேச விடுங்க, பாதுகாப்பாக பார்த்துக்கோங்க மன ரீதியான்னு சொல்கிறோம். ஸோ காதல் வாழ்க்கையில் ஜென்ரலாக இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்களுக்கு ரொம்ப ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான விஷயங்கள்லாம் நடக்க போகிறது இல்லைங்க. என்னதான் இருந்தாலும் அஷ்டம சனி தான். லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. ஹலோ மக்களே, நானும் இன்னைக்கு பெண்களுக்காகவே ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா தமிழ் வருட பிறப்புக்கான பலன்களை சொல்றதுக்காக நம்ம கூட அஸ்ட்ராலஜர் முத்துக்குமாரி மேம் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் மனு. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பரா இருக்கேன் மேம். மேம், சிம்ம ராசி பெண்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுக்க போகுது மேம்? சிம்மராசி பெண்கள் அஷ்டம சனியில் இருந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ கடுமையான ஒரு மன அழுத்தம்ங்கிறது குடும்பத்திலையும் இருக்கட்டும், பொருளாதாரத்திலையும் இருக்கட்டும், வேலையிலையும் இருக்கட்டும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு ஆண்மகனுக்கு நிகராக எல்லா பொறுப்பையும் தூக்கி சுமக்க வேண்டிய அளவுக்கு ஒரு பொறுப்பு சுமை அப்படிங்கிறது சிம்மராசி பெண்களுக்கு இருக்க தான் செய்யுது. வீட்டில் என்ன ஒரு ஆண் துணை இருந்தாலும் எல்லாத்தையும் நம்மளே பார்க்க வேண்டியது இருக்கு. எல்லாமே நம்ம தலையில் இருக்கு. ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக ஒரு ஓய்வே இல்லாமல் இருக்கோமேங்கிற ஒரு வருத்தத்தோடு தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இந்த தமிழ் புத்தாண்டு வரப்போகுது. இந்த தமிழ் புத்தாண்டில் பர்டிகுலராக இந்த வருடத்தில் சிம்ம ராசிநாதன் சூரியன் உச்சமா இருக்கிறாரு, கூட சுக்கிரனும் இருக்கிறாரு. சூரியனுக்கு எந்த பாவகிரக தொடர்பும் இல்லை. அப்போ தூங்கிட்டு இருந்த சிங்கம் எந்திரிச்சிருச்சுங்கிற மாதிரி இவ்வளோ நாள் தூங்கிட்டு இருந்து ஒளிஞ்சிருந்தவங்க எல்லாம் இப்போ எந்திரிச்சு முன்னேறக்கூடிய ஒரு வருடமா இந்த வருடம் அமையுது. தொழிலில் ஒரு மிளர்ச்சி, குடும்பத்துல இவங்க சத்தம் வெளியில கேட்கறது, இவங்க சொல்றத 4 பேர் கேட்கறது, ஒரு தன்னம்பிக்கை அதிகரிக்கிறது, சமுதாய அந்தஸ்து கூடுறதுங்கிற மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் சிம்மராசி பெண்களுக்கு இந்த வருடம் நடக்குது. ஓகே மேம். எந்தெந்த ஃபீல்ட்ல எல்லாம் சக்சஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆக போகுது மேம்? சிம்மராசி பெண்கள் குறிப்பா எதுல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்க அப்படின்னா, சுய தொழில நல்லா சக்சஸ் ஆவாங்க. மேனுஃபேக்சரிங் பிசினஸ்ல இருக்கிறாங்க, இல்ல டே டு டே வெண்டாஸா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏதோ காய்கறி பல வியாபாரம்லாம் பண்ணக்கூடிய பெண்கள், அந்த கீழ்மட்டத்துல இருந்து ஒரு தொழில் ஆரம்பிப்பாங்கல்ல, ஒரு ஸ்கிராச்ல இருந்து ஒரு சின்ன முதலீட்டுல ஒரு தொழில் போட்டு செய்வாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு நல்ல சக்சஸ் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கு. இன்னும் சொல்ல போனா ஆடை நெசவு, கம்பளி நெய்யறது, இல்ல ஆடை நெசவு, துணியை டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் ஒரு நல்ல சக்ஸஸ் யோகம்ங்கிறது இருக்குது. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய சிம்மராசி பெண்களுக்குமே நல்ல சக்ஸஸ் ரேட் அப்படிங்கிறது இந்த வருடம் அமையுது. ஓகே மேம். சிம்மராசி பெண்கள் எந்தெந்த விஷயத்துல ரொம்ப பார்த்து நடந்துக்கணும் மேம்? சிம்மராசி பெண்கள் எதில் ரொம்ப கவனமாக இருக்கணும்னா, வண்டி வாகனங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி அடுப்பில் ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னா நெருப்பில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கூர்மையான ஆயுதங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. தேவையில்லாத ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். இவங்க ஏதாவது சொல்ல போய் இவங்க சொன்னதுனால தான் அந்த பிரச்சனைன்னு இவங்க மேலே பழி விழுந்துரும். எப்போவுமே தப்பு பண்ணுறவங்க கை காட்டிடுவாங்க. சிம்மராசி பெண்களை உன்னால தான் அப்படின்னு ஈஸியாக கை காட்டிடுவாங்க. மேனிப்புலேஷனுக்கு ஆட்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால கொஞ்சம் அந்த குள்ளநெறித்தனமாக பேசுகிறவங்க கிட்டலாம் பேச்சுவார்த்தை கொடுக்காம இருக்கிறது நல்லது. குதர்க்கமா இருக்கவங்க கிட்ட கொஞ்சம் குறுக்கால போயிக்கலாம். பஞ்ச் நல்லா இருக்கு, அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும். ஓகே மேம். இப்போ சிம்மராசி பெண்களுக்கு எஜுகேஷன் வைஸ் எப்படி இருக்கும் மேம்? சிம்மராசி பெண்களுக்கு 4ஆம் இடம் வலுவா தான் இருக்கு. ஸோ 4ஆம் அதிபதி பார்த்தீங்கன்னா செவ்வாய் வலுவா இருக்கிறதுனால கண்டிப்பா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. கொஞ்சம் இவ்வளோ நாள் படிப்புல ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். டீனேஜ் பெண்களே காதல் வயப்பட்டு தேவையில்லாத நட்புகளுக்கெல்லாம் போய் சிக்கி சீரழிஞ்சு ஒரு மன அழுத்தத்துக்கு ஆளாகி இதெல்லாம் இருந்திருக்கும். ஏன்னா அஷ்டம சனியில இருக்கிறாங்க. பேரண்ட்ஸ் கிட்டேயுமே நம்ம சொல்றது அதுதான். டீனேஜ்ல குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கொஞ்சம் க்ளோஸா இருங்க, பேச விடுங்க, பாதுகாப்பாக பார்த்துக்கோங்க மன ரீதியான்னு சொல்றோம். ஸோ அந்த மாதிரி காதல் வயப்பட்டு தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டின பிள்ளைங்கள்லாம் அதுலேருந்து கொஞ்சம் வெளியில் நிம்மதியாக இனிமேல் படிக்க ஆரம்பிப்பாங்க. பலதரப்பட்ட மாணவர்களுமே நல்ல மதிப்பெண் எடுத்து முன்னேறக்கூடிய ஒரு யோகம் சிம்மராசி பெண் குழந்தைகளுக்கு நிச்சயமா இருக்கு. குறிப்பாக நீட் எக்ஸாமில் நிறைய சக்ஸஸ் ரேட் அப்படிங்கிறது இந்த வருடம் சிம்மராசிக்காரங்க கொடுப்பாங்க. ஓகே மேம். குழந்தைகளா இல்லாம பெரியவங்கலாம் இந்த காதல் வாழ்க்கையில இருப்பாங்களா மேம்? அவங்களுக்கு ஏதாவது இருக்கா மேம்? ஸோ காதல் வாழ்க்கையில் ஜென்ரலாக இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்களுக்கு ரொம்ப ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான விஷயங்கள்லாம் நடக்க போகிறது இல்லைங்க. என்னதான் இருந்தாலும் அஷ்டம சனி தான். குரு பார்வை அஷ்டம சனியோட கொடுமையை மட்டுப்படுத்துமே தவிர எதையுமே நல்லிஃபை பண்ணாது, இல்லாது பண்ணாது. அப்போ ஒரு தப்பான நபரை சூஸ் பண்ணி ஒரு வேகமான ட்ராக்ல ஸ்பீடா ஓடுற மாதிரி தப்பான நபரை சூஸ் பண்ணி இன்டெப்தா ரிலேஷன்ஷிப்குள்ள போவாங்க. ஸோ அது கடைசி ஒரு மன அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுலேருந்து கொஞ்சம் வெளியில வர்றது நல்லது தான். ஏன்னா ஒரு முள்ளு செடின்னு தெரிஞ்சு அதை இறுக்கி பிடிச்சா கையை கிழிக்க தான் செய்யும், கையை விடுறது தான் சேஃபு.
கொஞ்சம் வெளியில வர முயற்சி செய்வாங்க. ஜூன் மாதத்துக்கு மேல வெளியில வரவும் முடியும். அடுத்து நிம்மதியா இருப்பாங்க. ஓகே மேம். இப்ப சிம்மராசி பெண்களோட கல்யாண வாழ்க்கை எப்படி மேம் இருக்கும்? சிம்மராசி பெண்களுக்கு வந்து திருமண வாழ்க்கை தான் ரொம்ப பாதிச்சது. இந்த அஷ்டம சனியில 2 விஷயம் நடந்தது. ஒண்ணு திருமண வாழ்க்கையில பாதிப்பு. இன்னொன்னு மிஸ்கேரியேஜஸ் நெறைய சந்திச்சாங்க. ஒரு தப்பான இடத்துல யூட்ரஸ்ல பேபி உட்கார்றது, குழந்தைக்கு ஹார்ட் பீட் இல்லங்கிற மாரியான பிரச்சனைகள் இதெல்லாம் கொஞ்சம் ஃபேஸ் பண்ணி நான் மிஸ்கேரியேஜ் ஜாதகங்கள் நெறைய பார்த்தேன் இந்த அஷ்டம சனியில. ஸோ அத நம்ம ரிலேட் பண்ணி பார்க்கும்போது சில ஜோதிட நுணுக்கங்கள் புரிஞ்சது. அது இன்னொரு வீடியோல நம்ம டீட்டெயிலா ஷேர் பண்ணலாம். ஸோ அப்படி இருந்தவங்களுக்கு கூட இந்த ஜூன் மாதத்துக்கு மேல ஒரு நிம்மதி, கணவனோட ஒரு இணக்கமான சூழ்நிலை, கணவன் மனைவியோட ஒரு பரஸ்பரம் அதிகரிக்கும். 3ஆம் நபர் தலையீடுங்கிறது திருமண வாழ்க்கையில குறையும். இவங்க 2 பேருமே சேர்ந்து ஒரு பவுண்டரி போட ஆரம்பிப்பாங்க. போதும்டா சாமி நீங்க உங்க வாழ்க்கைக்கு பண்ண நீங்க வந்த வரைக்கும் போதுண்டா அப்படின்ற அவங்க மாதிரி. அன்புக்கு நன்றின்னு அவங்கள அனுப்பிச்சு வச்சுட்டு இவங்க நிம்மதியா இருப்பாங்க. ஸோ குழந்தைக்கான பிரார்த்தமுமே ஜூன் மாதத்துக்கு மேல நல்லா இருக்கு. மேம் சிம்மராசி பெண்களுக்கு கொஞ்சம் நல்லதும் இருக்கு, அதே சமயத்துல நீங்க பார்த்தும் இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ 2த்தையுமே பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறதுக்கு அவங்க என்னென்னலாம் பண்ணலாம் மேம்? சிம்மராசி பெண்கள் அப்பா வயதில் உள்ள ஆண்கள்கிட்ட கொஞ்சம் பாசமா, அன்பா, அனுசரணையா நடந்துக்கிறது ரொம்ப நல்லது. அப்பாவா இருக்கலாம், பெரியப்பா, சித்தப்பாவா இருக்கலாம், ஈவன் மாமனாரா கூட இருக்கலாம். இவங்கெல்லாம் அப்பா ஸ்டேஜ்ல உள்ள ஒரு ஆண்கள் தான். இவங்க கிட்ட கொஞ்சம் பாசமா, அன்பா, அனுசரணையா எப்படி இருக்கீங்கன்னு ஒரு ஃபோன் பண்ணி பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள பண்ணாங்கன்னா கூட கொஞ்சம் நல்லது. என்னங்க அவங்க தாங்க எங்களுக்கு பிரச்சனையே அப்படின்னீங்கனாலும் பரவாயில்ல. சரி உங்கள பெத்தவங்க அப்படிங்கிற ஒரு கடமைக்காவது கொஞ்சம் பேசி வச்சு பார்க்க வேண்டியது உங்க கடமை தானே. ஸோ கொஞ்சம் உங்களுடைய பொறுப்பை நீங்க சரிவர செய்றதுங்கிறது ரொம்ப நல்லது. கோதுமை தானமா கொடுங்க. அதிகமா கோதுமைய தானம் பண்றது நல்லது. பறவைகளுக்கு ஏதாவது ஒரு உணவளிக்கிறதுங்கிறது நல்லது. நீர்ப்பந்தல், மோர்ப்பந்தல் மாதிரி வச்சு பொதுமக்களுக்கு ஏதாவது குடுக்குறீங்கன்னா, இந்த மாரியான விஷயங்கள்லாம் நெறைய நன்மைகள பெற்று தரும். சிவ வழிபாடு அதிகமா பண்ணிக்கோங்க. திருவாசகம் டெய்லி படிக்கிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். ஓகே மேம். ஓவராலா சிம்மராசி பெண்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு என்ன மார்க் தருவீங்க மேம்? அவுட் ஆஃப் 10க்கு 7 அவுட் ஆஃப் 10. 7 அவுட் ஆஃப் 10. கொஞ்சம் பார்த்து இருக்கணும் போலயே. கண்டிப்பா. சனி பகவான் மட்டும் கொஞ்சம் குரூஷியலா இருக்கிறாரு. அவர்ட்ட மட்டும் பார்த்து இருந்துக்கிட்டா பரவால்ல. ஆனாலும் குரு பார்வைங்கிறது சனிட்ட இருந்து உங்கள நல்லாவே காப்பாத்தும். சூப்பர் மேம். ஓவராலா எங்களுக்கு 12 ராசிக்குமே ஸ்பெசிஃபிக்கா என்ன நல்லது நடக்க போகுது, இதெல்லாம் பார்த்து நடந்துக்கோப்பா அப்படின்னு சொல்லி சில கெட்டதுமே சொல்லிட்டீங்க. இவங்க கிட்ட இருந்தா ஜாக்கிரதையா இருங்க அப்படின்ட்டு சில நபர்களை வந்து அறிமுகமே படுத்துனீங்க. ஸோ ஓவராலா இது எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்யூ மேம். நன்றி அனு. லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. மக்களின் நாடித் துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்றுநோக்கும் கோணங்கள். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.